செல்ல தயாராகி கொண்டிருக்கிறாள். அவள் பள்ளியில் இருக்கும் சாரண்யர் குழுவில் அவளும் இருக்கிறாள். சாரண்யர் உடை அணிந்து தயாராகி கொண்டிருக்கும் போது அவளது பெற்றோர் பேசிக் கொண்டிருப்பது அவள் காதில் விழுகிறது. அதை கேட்டுக்கொண்டே வருகிறாள். அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாமும் கேட்கலாமா? வாருங்கள் கேட்கலாம். காட்சி 1. பங்கு பெறுவோர் சுகுணா, அப்பா, அம்மா. சாரதா, சுகுணா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாளா? தோ ரெடி ஆகிக்கிட்டே இருக்காங்க, இப்ப வந்துடுவா. சரி சரி, வரட்டும் வரட்டும். ஏங்க, நேற்று நீங்க சொன்னதை பத்தி நான் யோசனை பண்ணி பார்த்தேன். எனக்கு அது சரின்னு தான் தோணுது. இதை நீங்க கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சீங்கன்னா பரவாயில்லைங்க. என்னம்மா, ஏதோ உனக்கு சரின்னு தோணுது, எதை சீக்கிரம் செய்யணும் சொல்லுமா. அதை அவங்க அப்பா கிட்டே கேளு, அவரே சொல்வாரு. அப்பா என்னப்பா சொல்லுங்க, சஸ்பென்ஸ் தாங்க முடியல. சுகுணா, நான் சொல்ற விஷயத்த நீ எப்படி எடுத்துப்பேனே தெரியலம்மா. எனக்கும் உங்க அம்மாவுக்கும் அப்பா அம்மா இல்லைல்ல, நீயும் தாத்தா பாட்டியோட அரவணைப்பு பாசம் இல்லாமலே இருக்கிற. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க தாத்தா பாட்டி ஊருக்கு போகிறது, அவங்க கூட இருக்கிறத பற்றியெல்லாம் பேசும்போது உனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும்ல. உனக்கு தாத்தா பாட்டி இல்லைன்னு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா. அதுதான் நாங்கள் 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஒரு வயதான கணவன் மனைவியை நாங்கள் அப்பா அம்மாவா தத்தெடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீ என்னம்மா சொல்கிற? உனக்கு இதில் விருப்பம் இருக்கா இல்லையா சொல்லுமா. வெரி குட் அப்பா. எல்லாரும் குழந்தை இல்லைன்னு தான் தத்தெடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப கிரேட்பா. அப்பா அம்மாவே தத்தெடு. வெரி குட் அப்பா. எல்லாரும் குழந்தை இல்லைன்னு தான் தத்தெடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப கிரேட்பா. அப்பா அம்மாவே தத்தெடுக்க போறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. இப்போ எனக்கு தாத்தா பாட்டி கிடைப்பாங்க. நான் அவங்களோட விளையாடுவேன், கதை கேட்பேன், அவங்களோட ஷாப்பிங் போவேன். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சுகுணா. நீ இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வா, சாயந்தரம் நம்ம இதை பற்றி பேசலாம். சரிப்பா, எனக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேம்மா. காட்சி 2. சுகுணாவின் பள்ளியில் சுதந்திர தின விழா சிறப்பாக நடந்து முடிகிறது. சுகுணாவும் அவள் தோழிகளும் பள்ளியிலிருந்து வரும்போது பேசிக்கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்தனர். அப்போது வழியில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போமா? ரம்யா, இன்னைக்கு சுதந்திர விழா நல்லா நடந்துச்சுல. எல்லா நிகழ்ச்சிகளும் சிறப்பா இருந்தது. ஆமா கயல், நம்மளோட மார்ச் பாஸ்ட் கூட நல்லா இருந்துச்சுன்னு மேம் சொன்னாங்க. என்ன சுகுணா, நாங்க பேசிக்கிட்டே வரோம், நீ ஒண்ணுமே பேசாம வர. என்ன ஆச்சு? என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரம்யா. இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் பேசினாருல்ல, அதை பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். சீஃப் கெஸ்ட் பேசினதுல உனக்கு என்ன? அவர் நல்லா தானே பேசினாரு. அவர் ரொம்ப நல்லா தான் பேசினாரு. சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்களை பற்றி பேசினது கேட்டப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படியெல்லாம் துன்பப்பட்டிருப்பாங்க, எப்படியெல்லாம் போராடி மனசளவிலும் உடல் அளவிலும் துன்பப்பட்டு துயரப்பட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். இவர்கள் பேசிக்கொண்டே வரும்போது ஒரு முதியவர் எதையோ தேடிக்கொண்டு எதிரே வருகிறார். சுகுணா, ரம்யா, அங்கே பாருங்க, எதிரே ஒரு தாத்தா எதையோ தேடிக்கொண்டு வருகிறார். வாங்க போய் என்னவென்று கேட்கலாம். என்ன தாத்தா, என்ன தேடிட்டு இருக்கீங்க? பர்ஸ காணுமா? அதுதான் தேடிட்டு இருக்கிறேன். பர்ஸை காணுமா? எவ்வளோ பணம் வச்சிருந்தீங்க தாத்தா? 2000 ரூபாய்மா. என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைம்மா, மருந்து வாங்க வச்சிருந்தேன், அதுதாம்மா காணோம். இதுவா பாருங்க தாத்தா. ஆமா பாப்பா, ரொம்ப நன்றிம்மா. இந்த பணம் மட்டும் இல்லைன்னா என் ஒய்ஃபுக்கு மருந்து வாங்க முடியாம போயிருக்கும். ஏன் தாத்தா, உங்க வீட்டில் யாருமே இல்லையா? நீங்க ஏன் வரீங்க? இல்லம்மா, நானும் என்னோட ஒய்ஃபு மட்டும்தான், யாரும் இல்லம்மா. இந்த சின்ன வயசுல நீ இவ்வளவு பொறுப்பா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வருகிற? இது என்னம்மா சீருடை? இது சாரணியர் சீருடை தாத்தா. இன்னைக்கு சுதந்திர தினம் இல்லையா? எங்க பள்ளியில நடந்த விழாவுக்கு போயிட்டு வரோம் தாத்தா.
நானும் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவன் தான். நிறைய போராட்டங்கள்ல கலந்து கொண்டு பல துன்பங்களை அனுபவிச்சேன். நம் நாட்டுக்காக போராடின நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா. அதெல்லாம் ஒரு காலம். என்னது, நீங்க சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கிட்டீங்களா? ஆமாமா, சுதந்திர போராட்டத்துல கலந்து கொண்டேன். இப்போ சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு சொல்லி அரசாங்கம் எனக்கு மாதம் ஒரு தொகையை கொடுக்குறாங்க. அதை வச்சுதான் நானும் என் மனைவியும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை நாளுக்கோ தெரியலம்மா. தாத்தா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க தப்பா நினைக்க கூடாது. கேளுமா, நீ என் பேத்தி மாதிரி. தாத்தா, எனக்கு தாத்தா பாட்டியே இல்லை. எனக்கு எங்க அப்பா அம்மா மட்டும்தான். உங்களுக்கும் யாரும் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, நீங்க எனக்கு தாத்தா பாட்டியா என் கூட என் வீட்டுக்கு வரீங்களா? எங்க அப்பா அம்மா உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. நீங்களும் பாதுகாப்பா எங்க கூட இருக்கலாம். என்ன உங்க பேத்தி மாதிரி சொன்னீங்க இல்லையா? உண்மையாவே நான் உங்க பேத்தியா இருக்கேன் தாத்தா. வாங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. உன்னோட ஆசை எனக்கு புரியுதுமா. ஆனா நான் எப்படிமா உன் கூட? எங்க அப்பாவே ஒரு அப்பா அம்மாவை தேடிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வர்றதுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன் தாத்தா. நீங்க எதுவும் பேசக்கூடாது. வாங்க தாத்தா, போலாம். சுகுணா, என்னடி நீ பாட்டுட்டு கூப்பிடுற? உங்க வீட்ல எல்லாம் கேட்க வேண்டாமா? ரம்யா, நீ ஏன் தடுக்கிற? அவன் நல்லது தானே செய்யறா. அவ செய்யல நம்ம பாராட்டணும். அதை விட்டுட்டு நீ ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. நீ கூட்டிட்டு போ சுகுணா, நாங்களும் உன் கூடவே வரோம். மூவரும் தாத்தாவை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். காட்சி 3. பள்ளி முடிந்து சுகுணா இன்னும் வீட்டிற்கு வரவில்லையே என்று பெற்றோர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்க்கிறார்கள். அப்பா, அம்மா இங்க வாங்கல. என்ன சுகுணா, என்னாச்சு? நீ இன்னும் பள்ளியிலிருந்து வரலன்னு நானும் அம்மாவும் ரொம்ப கவலையா இருந்தோம். ஏன் இவ்வளோ நேரம்? அப்பா, நான் உங்க 2 பேருக்கும் ஒரு சுதந்திர தின பரிசு கொண்டு வந்திருக்கேன். சுதந்திர தின பரிசா? என்னம்மா? இருங்கம்மா. அப்பா, நான் இந்த தாத்தாவை வழியில பார்த்தேன். பணத்தை தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கும் யாருமே இல்லையாப்பா. இவரும் இவருடைய ஒய்ஃபும் தானாப்பா. நீங்க தான் காலையில பேசிட்டு இருந்தீங்கல்லப்பா, அப்பா அம்மாவை தத்தெடுக்கணும்னு. அது மட்டும் இல்லப்பா, இவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாப்பா. அப்படியாம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ சொன்னதுக்கு பிறகு நான் வேற என்ன சொல்ல போறேன்? அதுவும் இவர் சுதந்திர போராட்ட தியாகி. எனக்கு அப்பாவா கிடைச்சதுல எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குமா. உங்க பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க. இந்த வயசுல இவளுக்கு எவ்வளவு நல்ல மனசு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற குணம் எல்லாம் இருக்கு. உங்க பொண்ணால வீட்டுக்கும் பெருமை, அவள் படிக்கிற பள்ளிக்கும் பெருமை, நாட்டுக்கும் பெருமை. வாங்க தாத்தா, வீட்டுக்கு போய் பாட்டியை கூட்டிட்டு வரலாம். சுகுணா, உண்மையிலேயே நீ எனக்கு ஒரு நல்ல சுதந்திர தின பரிசை தான் கொடுத்திருக்கிறாய். வாங்க, அத்தையை போய் கூட்டிட்டு வர போகலாம் என்று கூறிக்கொண்டு அனைவரும் செல்கின்றனர். நன்றி.